இந்த வீடியோல சண்டே ஒரு நாள் டெலிவரி ஜாப் பண்ணி எவ்வளோ ஏர்ன் பண்ண போறோம் அப்படின்றத பார்க்க போறோம். இந்த ஆர்டருக்கான டெலிவரி லொகேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜோன்ல இருந்து ஒரு 15 கிலோமீட்டர் வெளியே இருக்கு. இப்போ நம்ம அந்த டெலிவரி பண்ணிட்டாலும், அங்க இருந்து நம்ம திரும்ப ஜோனுக்கு வர வரைக்குமே ஆர்டர் எதுவுமே வராது. பார்த்தீங்கன்னா 30 நிமிஷம் ஆயிடுச்சு. 30 நிமிஷம் வந்து நம்ம ஜோனுக்குள்ள வந்து, ஜோன்ல இருந்து உள்ள கொஞ்சம் ஒரு 6 கிலோமீட்டர் வந்துட்டோம். ஆனாலுமே ஆர்டர் வரல. இப்ப டைம் 10:23 ஆயிடுச்சு. இது வரைக்குமே நம்மளுக்கு வந்து ஆர்டர் வரவே இல்ல. ரொம்ப நேரம் அப்புறம் இப்பதான் வந்து ஆர்டர் வருது. அக்செப்ட் பண்ணிடலாம். 53 ரூபா ஆர்டர். இன்னைக்கு ஆர்டர் ஃப்ளோ வந்து ரொம்பவே கம்மியா இருக்கு. ஆர்டர் வரவே இல்ல. ஆர்டர் ஐட்டம் பாருங்க. ஐட்டம் டீடைல். அதுல பட்டர் ரொட்டி ரொட்டின்னு போட்டுருக்காங்க. அந்த மாதிரி ஐட்டமே வந்து இவங்க ரெஸ்டாரண்ட்ல கிடையாதான். அது எப்படி ஆனாச்சு அப்படின்றது இவங்களுக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகே, ஆர்டர் கேன்சல் பண்ணுங்கன்னு சொல்லியாச்சு. கேன்சல் பண்றதுக்கு இவங்க இவ்வளவு டிலே பண்றாங்க. 15 நிமிஷமா ஆயிடுச்சு. கேன்சல் இன்னுமே கேன்சல் பண்ணல. இப்போ நான் லாஸ்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா 2:30 மணிக்கு கொடுத்தேன். 2:30 மணிலேருந்து 3 மணி வரைக்குமே வந்து ஒரு ஆர்டர் கூட வரல. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:30. இப்போதான் நம்ம 18வது ஆர்டர் டெலிவரி கொடுத்தோம். காலையிலேருந்து ஓட்டி நம்ம 18 ஆர்டர் தான் இது வரைக்குமே டெலிவரி பண்ணியிருக்கோம். இன்னைக்கு ஆர்டர் சுத்தமாக வரவே இல்லை. இதுக்கப்புறமும் வருமானது தெரியல. என்னோட வீடியோ பார்க்குற எல்லாருமே கொஞ்சம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. அப்போதான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும். இந்த வீடியோல சண்டே ஒரு நாள் டெலிவரி ஜாப் பண்ணி எவ்வளோ ஏர்ன் பண்ண போறோம் அப்படின்றத பார்க்க போறோம். இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை 5, 2026 சண்டே. இப்போ டைம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக மார்னிங் 8 மணி ஆகுது. நம்ம வந்து மார்னிங் 8 மணிலேருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் டெலிவரி ஜாப் பண்ண போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா மார்னிங் 8 மணிலேருந்து ஈவினிங் அதாவது நைட்டு 7 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்விக்கியில் டெலிவரி ஜாப் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் 7 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோவில் வந்து டெலிவரி ஜாப் பண்ண போகிறோம். டெலிவரி ஜாப் மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 15 மணி நேரம் வருது. 15 மணி நேரம் வந்து நம்ம நான் ஸ்டாப்பாக வந்து டெலிவரி ஜாப் பண்ண போகிறோம். அந்த 15 மணி நேரத்தில் நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியுன்றதை பார்க்கலாம். இன்னைக்கான ஒரு சின்ன எய்ம் பார்த்தீங்கன்னா நம்ம 2000 ஏர்ன் பண்ணணும் அப்படின்றது தான் நம்மளோட டார்கெட்டு. அதாவது பெட்ரோல்லாம் போக நம்மளுக்கான ஏர்னிங்ஸ் மட்டும், அதாவது நம்ம கைக்கு வர அமௌண்ட் வந்து 2000 வரணும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன எய்ம் வச்சிருக்கேன். பார்க்கலாம் அந்த எய்மை அச்சீவ் பண்ணுறோமா இல்லையா அப்படின்றத. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8:05. நம்ம வந்து ஸ்விக்கியில் வந்து ஆன்லைன் போயாச்சு. ஆர்டருக்காக வெயிட் பண்ணுறேன். பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ரெடி ஆயாச்சு. நம்ம லாகின் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் மேலே ஆயிடுச்சு. ஆனால் இன்னுமே வந்து ஆர்டர் வரல. நம்ம கொஞ்சம் சிட்டி உள்ளே போனால் தான் நம்மளுக்கு ஆர்டர் வரும். நம்ம சிட்டிலேருந்து வெளியே இருக்கிறதுனால ஆர்டர் கொஞ்சம் வர்றது கம்மி தான். சில டைம் வரும், சில டைம் வராது. இப்போ சிட்டிக்குள்ளே போகிறது கொஞ்சம் பெட்ரு. ஸோ அதனால் இப்போ நான் சிட்டிக்குள்ளே தான் போகிறேன். ஆர்டர் வருதான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பஸ் ஆர்டர் ரிசீவ் ஆயிடுச்சு. பஸ் ஆர்டரே பார்த்தீங்கன்னா 154 ரூபா ஆர்டரு. அக்செப்ட் பண்ணிடலாம். பஸ் ஆர்டர் பிக்கப் பண்ணதுக்கு வந்து லொக்கேஷன் வந்தாச்சு. இப்போ நம்ம கரெக்டாக அந்த ஜோனுக்கு பார்டரில் தான் இருக்கோம். நம்ம சிட்டிக்குள்ளே போகலான்னு பார்த்தோம். நம்ம போகிறதுக்குள்ளே ஆர்டர் வந்துடுச்சு இங்கே. இந்த ஆர்டருக்கான டெலிவரி லொக்கேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜோன்லேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் வெளியே இருக்கு. இப்போ நம்ம அந்த டெலிவரி பண்ணிட்டாலும் அங்கேருந்து நம்ம திரும்ப ஜோனுக்கு வர வரைக்குமே ஆர்டர் எதுவுமே வராது. அந்த 15 கிலோமீட்டர் நம்ம ரிட்டர்ன் வர்றது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் லாஸ் தான். பார்க்கலாம், நடுவில் சில டைம் வந்து நடுவில் வரும்போது ஆர்டர் வரும். ஆனால் கண்டிப்பாக வந்து 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னா ஆர்டர் கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்த சைடில் எதுவுமே ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்காது. ஜோனுக்குள்ளே இருக்கிற ரெஸ்டாரண்ட் மட்டும்தான் ஆர்டர் வரும். ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம பஸ் ஆர்டர் வந்து பிக்கப் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பஸ் ஆர்டர் வந்து டெலிவரி கொடுத்தாச்சு. இந்த ஆர்டருக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 158 ரூபா வந்திருக்கு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8:50 ஆயிடுச்சு. 1 ஹவர் கிட்ட ஆயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஆர்டர் ரிசீவ் ஆகணும்னா நம்ம கண்டிப்பாக ஜோனுக்குள்ளே போனால் மட்டும்தான் நம்மளுக்கு வரும். இங்கேருந்து 15 கிலோமீட்டர் நம்ம சும்மா தான் போகிற மாதிரி இருக்கும். வேற வழி இல்லை, போய் தான் ஆகணும். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9:20 ஆயிடுச்சு. நம்ம 8:50க்கு வந்து பஸ் ஆர்டர் டெலிவரி கொடுத்தோம். பார்த்தீங்கன்னா 30 நிமிஷம் ஆயிடுச்சு. 30 நிமிஷம் வந்து நம்ம ஜோனுக்குள்ள வந்து ஜோன்ல இருந்து உள்ள கொஞ்சம் ஒரு 6 கிலோமீட்டர் வந்துட்டோம்.
ஆனாலுமே ஆர்டர் வரல. இந்த 30 நிமிஷமா நம்ம வண்டி ஓட்டிட்டு தான் இருக்கோம். இது வரைக்குமே ஒரு ஆர்டர் கூட வரல. பாப்போம் எப்பதான் ஆர்டர் வருது அப்படின்றத. நம்ம பாத்தீங்கன்னா ஆர்டரே இல்லாம பாத்தீங்கன்னா ஒரு 25 கிலோமீட்டர் கிட்ட நம்ம ஆர்டரே இல்லாம ஓட்டின்னு வந்துட்டோம். அது வேஸ்ட் தான் அது. அதுவே பெட்ரோல் பாத்தீங்கன்னா ஒரு 60 ரூபாய்க்கு மேல போயிடும். ஸ்விக்கில இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைலாம் இருக்கு. ஜோனுக்கு வெளியே போடுறாங்கன்னா அதுக்கு கொஞ்சம் அமௌண்ட் எக்ஸ்ட்ரா போட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா அது அமௌண்ட் போடும்போது இப்ப அங்க இருந்து நம்ம சும்மா தானே வர மாதிரி இருக்கு. அது வந்து நம்மளுக்கு பெட்ரோல் லாஸ் தானே. அதெல்லாம் ஸ்விக்கில கொஞ்சம் அப்டேட் பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. சரி பார்க்கலாம். இது வரைக்குமே வந்து ஆர்டர் வரல. இவ்வளவு நேரம் நம்ம சும்மா இருந்தோம். அப்ப நம்மளுக்கு ஆர்டரே வரல. நான் சாப்பிடலான்னு உட்காந்தேன். அப்பதான் கரெக்டா பாத்தீங்கன்னா ஆர்டர் போட்டாங்க. இப்ப நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். ஆர்டர் பிக்கப் பண்ண தான் போறேன். இப்ப இந்த ஆர்டர் பாத்தீங்கன்னா மல்டி ஆர்டர், 2 ஆர்டருமே வந்து ஒரே ஹோட்டல் தான். பிக்கப் பண்ணலாம் வாங்க. இப்ப அந்த 2 ஆர்டருமே நம்ம பிக்கப் பண்ணியாச்சு. இப்ப அதை டெலிவரி பண்ண தான் போனோம். வாங்க போலாம். இப்ப டைம் பாத்தீங்கன்னா 9:57. நம்ம அந்த 2 ஆர்டருமே டெலிவரி பண்ணியாச்சு. அந்த 2 ஆர்டருக்குமே சேர்த்து நம்மளுக்கு எவ்வளவு வந்தது அப்படின்னா 98 ரூபா வந்தது. அந்த 3வது ஆர்டர் கொடுத்து ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. ஆனா இன்னுமே வந்து நம்மளுக்கு ஆர்டர் வரல. பார்க்கலாம், வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்விக்கில பார்த்தோன்னா 25 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணா 220 ரூபாய் இன்சென்டிவ் இருக்கு. அதுக்கு நம்ம வந்து 25 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணணும். நம்ம 7 மணி வரைக்கும் தான் ஸ்விக்கி ஓட்டலான்னு பிளான் பண்ணிருக்கோம். அதுக்குள்ள நம்ம 25 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணணும். பார்க்கலாம், நம்ம ஒரு 6 மணிக்குள்ள 25 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணாதான் கொஞ்ச நேரம் நம்ம ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்து ஜொமேட்டோ லாகின் பண்ணி ஓட்ட முடியும். பார்க்கலாம், நம்ம ட்ரை பண்ணுவோம் 6 மணிக்குள்ள கம்ப்ளீட் பண்ண. அப்படி முடியலன்னா கண்டிப்பா 7 மணிக்குள்ள நம்ம 25 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும். இது வரைக்குமே நம்ம 3 ஆர்டர் தான் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். இன்னும் 22 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணணும். ஆர்டர் வந்ததுன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம், ஈஸி தான். ஆனா ஆர்டர் வரணும். ஆர்டர் வந்தா மட்டும்தான் நம்மளால கம்ப்ளீட் பண்ண முடியும். இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல நம்ம சும்மா தான் இருக்கும் ஆர்டர் இல்லாம. இந்த மாதிரி ஒரு ஆர்டருக்கும் இந்த மாதிரி டைம் இருந்தது அப்படின்னா நம்மளால கம்ப்ளீட் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா 12 மணிக்கு மேல கொஞ்சம் ஆர்டர் அடிக்கடிக்க வரும். அந்த டைம்ல நம்ம கொஞ்சம் வேகமா டெலிவரி பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணலாம். அந்த டைம்ல 12 மணி வரைக்கும் ஆர்டர் கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும். பார்க்கலாம். இப்ப டைம் 10:23 ஆயிடுச்சு. இது வரைக்குமே நம்மளுக்கு வந்து ஆர்டர் வரவே இல்லை. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10:30. ரொம்ப நேரம் அப்புறம் இப்போதான் வந்து ஆர்டர் வருது. அக்செப்ட் பண்ணிடலாம். 53 ரூபா ஆர்டருமே ரெடியாக தான் இருக்கு. ஹோட்டலுமே பக்கத்தில் தான். பிக்கப் பண்ணலாம். ஓகே, 4th ஆர்டர் பிக்கப் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 4வது ஆர்டர் வந்து டெலிவரி பண்ணியாச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10:45. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11:25 ஆயிடுச்சு. இது வரைக்குமே வந்து நம்மளுக்கு ஆர்டர் வரவே இல்லை. நம்ம இது வரைக்குமே வந்து வெறும் 4 ஆர்டர் மட்டும் தான் கம்ப்ளீட் பண்ணிருக்குமே. இன்னைக்கு ஆர்டர் ஃப்ளோ வந்து ரொம்பவே கம்மியா இருக்கு. ஆர்டர் வரவே இல்லை. இப்ப பாத்தீங்கன்னா இந்த 5வது ஆர்டர் வந்து நான் பிக்கப் பண்ண லொகேஷன் வந்துட்டேன். வந்து நான் பாத்தீங்கன்னா வெயிட் டைம் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. வெயிட் டைமே பாத்தீங்கன்னா 15 நிமிஷம் ஆயிடுச்சு. ஆர்டர் ஐட்டம் பாருங்க, ஐட்டம் டீடைல். அதுல பட்டர் ரொட்டின்னு போட்டிருக்காங்க. அந்த மாதிரி ஐட்டமே வந்து இவங்க ரெஸ்டாரண்ட்ல கிடையாதான். அது எப்படி ஆனாச்சு அப்படின்றது இவங்களுக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி, ஓகே, ஆர்டர் கேன்சல் பண்ணுங்கன்னு சொல்லியாச்சு. கேன்சல் பண்றதுக்கே இவங்க இவ்வளவு டிலே பண்றாங்க. 15 நிமிஷமா ஆயிடுச்சு. இன்னுமே கேன்சல் பண்ணல. இதனால வந்து பாத்தீங்கன்னா டெலிவரி பார்ட்னர்ஸ் தான் வந்து ரொம்பவே லாஸ். இப்ப இந்த ஆர்டருக்கான அமௌண்ட் பாத்தீங்கன்னா வெறும் 10 ரூபா தான் எனக்கு வரும். இந்த ஆர்டர் நான் டெலிவரி பண்ண அப்படின்னா இந்த ஆர்டருக்கான அமௌண்ட் வந்து எனக்கு 50 ரூபா வரணும். இப்ப பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த ஆர்டர் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. அந்த ஆர்டருக்கு பாத்தீங்கன்னா வெறும் 10 ரூபா தான் வந்து கிடைச்சது. இது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் லாஸ் தான். ஏன்னா நம்ம இங்க வந்து ஒரு 18 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த ஆர்டரை கேன்சல் பண்ணாங்க. அவ்வளவு நேரம் நம்ம வெயிட் பண்ணது, நம்ம அங்கிருந்து வந்தது எல்லாமே வேஸ்ட் தான். ஓகே, இதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். நெக்ஸ்ட் ஆர்டருக்காக வெயிட் பண்ணுவோம், பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா 5th ஆர்டர் வந்து டெலிவரி பண்ணியாச்சு. இப்போ டைம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 12:05 ஆகுது. இது வரைக்குமே வந்து நம்ம 5 ஆர்டர் தான் டெலிவரி பண்ணியிருக்கோம்.
பார்த்தீங்கன்னா நம்ம லாகின் பண்ணி 4 ஹவர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. 4 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. 4 ஹவர்ஸில் நம்ம வெறும் 5 ஆர்டர் தான் டெலிவரி பண்ணியிருக்கோம். ஓகே, அடுத்து ஒரு 10 ஆர்டர் டக்குன்னு பார்க்கணும். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 3 ஆயிடுச்சு. இது வரைக்குமே நம்ம வந்து வெறும் 12 ஆர்டர் தான் டெலிவரி கொடுத்துருக்கோம். காலையெல்லாம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஆர்டரே வரல. மதியத்துக்கு மேலே தான் கொஞ்சம் ஆர்டர் வந்தது. அதுவும் கொஞ்சம் சுமாராக தான் இருந்தது. இப்போ நான் லாஸ்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா 2:30 மணிக்கு கொடுத்தேன். 2:30 மணிலேருந்து 3 மணி வரைக்குமே வந்து ஒரு ஆர்டர் கூட வரல. நம்ம 7 மணிக்குள்ளே 25 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணலான்ற மாதிரி ஒரு டார்கெட் வச்சோம். ஆனால் 25 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ண முடியாது, அது எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா இன்னும் ஒரு 4 ஹவர்ஸ் தான் இருக்குது. இது 13வது ஆர்டர் பிக்கப் பண்ணியாச்சு. 13வது ஆர்டர் டெலிவரி கொடுத்தாச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 3:20. அடுத்த ஆர்டருமே ரிசீவ் ஆயிடுச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:30. இப்போ தான் நம்ம 18வது ஆர்டர் டெலிவரி கொடுத்தோம். காலையிலேருந்து ஓட்டி நம்ம 18 ஆர்டர் தான் இது வரைக்குமே டெலிவரி பண்ணியிருக்கோம். இன்றைக்கி ஆர்டர் சுத்தமாக வரவே இல்லை. இதுக்கப்புறமும் வருமானது தெரியல. நம்ம 7 மணிக்குள்ளே 25 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்தது சொமேட்டோ லாகின் பண்ணலான்ற ஒரு பிளானில் இருந்தோம். ஆனால் நம்ம ஸ்விக்கிலே 25 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ண முடியுமான்றது தெரியல. பார்க்கலாம். இப்போ அடுத்து என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல. ஆர்டருமே எதுவுமே வரல. ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் வெயில் கம்மி தான். பட் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது. பார்க்கலாம். அந்த 18வது ஆர்டர் கொடுத்துட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தா ஆர்டரே வரல. அப்புறமா வந்து எனக்கு கொஞ்சம் உடம்பு டயர்டாகவே இருந்தது. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், ஸ்விக்கியில் ஆஃப் பண்ணிட்டேன். நம்ம 7 மணிலேருந்து சொமேட்டோ லாகின் பண்ணி ஓட்டலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். உடம்பு டயர்டாக இருந்தால் அதுவுமே முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நான் வீட்டுக்கு தான் போகிறேன். இன்றைக்கி டோட்டலாகவே நம்ம ஸ்விக்கி மட்டும்தான் ஓட்டினோம். அதுலேயுமே வந்து 18 ஆர்டர் தான் கம்ப்ளீட் பண்ணோம். 25 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் நம்மளுக்கு 220 ரூபா இன்சென்டிவ் வந்திருக்கும். இப்போ 18 ஆர்டர் தான் கம்ப்ளீட் பண்ணதுனால நம்மளுக்கு 130 ரூபா தான் இன்சென்டிவ் வரும். சரி, ஓகே. இன்றைக்கி டோட்டலாக நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணோன்றதை பார்க்கலாம். இன்றைக்கி நம்மளுக்கு ஆர்டருக்கான ஏர்னிங்ஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா 1018 ரூபா கிடச்சிது. அது கூட நான் சொன்ன மாதிரி இன்சென்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா 130 ரூபா வந்து வரும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1150 ரூபா, ரவுண்டாக சொன்னால் 1150 ரூபா வந்து நம்ம இன்றைக்கி ஏர்ன் பண்ணது. அதில் பெட்ரோல் பார்த்தீங்கன்னா 350 ரூபாய்க்கு இன்றைக்கி பெட்ரோலே நம்ம போட்டாச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம 140 கிலோமீட்டர் ஓட்டணும் இன்றைக்கி மட்டுமே. மீதி பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 800 ரூபா தான் இன்றைக்கி நம்மளுக்கு கிடைச்ச ஏர்னிங்ஸு. நம்ம இன்றைக்கி 2000 ரூபா டார்கெட் வச்சோம். ஆனால் 800 ரூபா தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இந்த 800 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ நேரம் லாகின்ல இருந்து பார்க்கலாமா? நம்ம பார்த்தீங்கன்னா 9.25 மணி நேரம் லாகின்ல இருந்தோம். காலைல 8 மணிக்கு லாகின் பண்ணோம். பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு ஆஃப் பண்ணோம். இந்த இதில் பார்த்தீங்கன்னா 10 மணி நேரம் 10 மணி நேரம் லாகின்ல இருந்து இந்த 800 ரூபான்றது ரொம்ப கம்மி தான். 1 மணி நேரத்துக்கு 100 ரூபான்னு பார்த்தா கூட 1000 ரூபா நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்துருக்கணும். ஆனால் 800 ரூபா தான் வந்திருக்கு. கொஞ்சம் தூக்கம் வர மாரி இருக்குது. கண்ணுலாம் கொஞ்சம் ரெட் ஆகிடுச்சு, பார்த்தாலே தெரியும். நேற்று நம்ம வீட்டுக்கு போனதே 11 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. நம்ம கொஞ்சம் எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணால் எடிட் பண்ணிகிட்டே இருக்கும்போதே தூங்கிட்டேன். ஒரு 12 மணிக்கு மேலே தான் நான் தூங்கினேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா காலைல 6 மணிக்கெலாம் ஏந்துட்டு குளிச்சுட்டு கிளம்பி 8 மணிக்கு லாகின் பண்ணோம். தூங்குறது பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணி நேரம் தான் தூங்கியிருப்போம். அதனால் என்னவோ தெரியல, கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்குது, தூக்கம் வர மாதிரி இருக்குது. அதனால தான் இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டே போகிறேன். இல்லைனா கண்டிப்பாக ஓட்டியிருப்பேன். சரி, ஓகே, பார்த்துக்கலாம். என்னோடய வீடியோ பார்க்குற எல்லாருமே கொஞ்சம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.